நம்ம தமிழ்நாடோட 120வது சட்டமன்ற தொகுதி தான் இந்த கோயம்புத்தூர் சவுத். வானதியின் தாமரை மலருமா இல்ல இரட்டை இலை உதிக்குமா? டோட்டலா 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில. ஏடிஎம்கே 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க அண்ட் பிஜேபி ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் கே அர்ஜுனன் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் 2021 எலெக்ஷன்ல வின்னர் யாரு அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் பிஜேபி. இப்போ நம்ம கோயம்புத்தூர் சவுத்தோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் எஸ்ஐஆர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 2,44,863 இருந்திருக்காங்க. ஆஃப்டர் எஸ்ஏஆர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 65,555. ஃபைனல் ஓட்டர் கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,79,308. மணி கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் சொல்லுங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறது பிஜேபியோட வானதி சீனிவாசன் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தொகுதியில் பிஜேபி அலைன்ஸ் மீண்டும் கேட்பாங்கன்னு கேட்டால் அவங்க தொகுதி மாறதா ஒரு பேச்சு வருது. அவங்க கோயம்புத்தூர் நார்த் தொகுதிக்கு போகிறதும் கோயம்புத்தூர் நார்த்தில் இருக்க அம்மன் கே அர்ஜுனன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 16ல் வின் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அவர் மீண்டும் இந்த தொகுதிக்கே வர மாதிரி அவங்க அலைன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கண்டெஸ்ட் பண்ணாலும் சரி ரெண்டு தொகுதியுமே சவுத்துக்கு போகணும், ஒரு நார்த்துக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பிஜேபியில் இவங்க கேட்டாங்கன்னா கேட்பாங்க, ஏடிஎம்கேல ஸோ அவங்க ரெண்டு பேர் யார் அவரால் கேட்பாங்க. ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி அவர் டிக்கெட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமின்றி மகேந்திரன் ஸோ லாஸ்ட் டைம் மக்கள் நீதி மையத்தில் கண்டெஸ்ட் பண்ணவர் மகேந்திரன். ஸோ அவருக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. கோயம்புத்தூர் சவுத்தும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டுமின்றி பொள்ளாச்சியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு தொழில கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல இருக்காங்க. ஸோ என்டிகே பொறுத்தவரை பேரழிவாளன் அவர் தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிவிகே பொறுத்தவரையில் திரு சம்பத்குமார் அவர்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில் எந்தெந்த சமுதாயத்தினர் அதிகமாக இருக்காங்க? கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. ஸோ நாயுடு சமுதாயம் அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அருந்ததியர் மற்றும் செட்டியார் அனைத்து சமுதாயத்திலும் ஓரளவு கணிசமான வாக்கு வங்கி அங்கே இருக்கு. கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை டிஎம்கேக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு தான். இப்போன்னு இல்லை, ஸோ ரொம்ப வருஷமாகவே ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் அங்கே இருக்காங்க. இப்போ வடக்கு மண்டலத்தில் எப்படி டிஎம்கே ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் திஸ் டைம் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே ஓட் பேங்க் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ டிவிகே நாட் ஒன்லி ஃபார் டிஎம்கே, ஸோ அவங்களை மட்டும் அட்டாக் பண்ணாமல் ஏடிஎம்கேவும் சேர்த்து இப்போ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2 மாதங்களாக. ஸோ ஏடிஎம்கேக்கு வர ஓட் தான் கண்டிப்பாக டிவிகேக்கும் வரப்போகுது. அதனால் இந்த டைம் கண்டிப்பாக ஓட் பேங்க் டிவிகேலேருந்து பிரியும், டிஎம்கேலேருந்து பிரிய போகுது. ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோ ஸோ அந்த கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் எல்லா தொகுதியும் பார்த்தா டிவிக்கே குறைஞ்சது 15,000 20,000 ஓட் பேங்க் ஸோ வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் டிஃபரன்ஸே அவ்வளோதான் வரும். 10 to 50,000 தான் ஓட்டே டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிக்கு அந்த ஓட்டை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் ஏடிஎம்கேக்கு தான் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ மற்ற தொகுதி டிஃபரன்ஸ் இருக்கும்போது கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் டிவிகே ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டை தான் மாறும், கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுல இருந்தால் அவங்க ஓட் பேங்க் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதி பொறுத்த டிஎம்கே தான் பலம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைம் டிஎம்கே தான் அங்கே வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வானதி ஸ்ரீனிவாசன் தொகுதி மாறுறாங்க. சோ அத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ அது அவங்களுக்கு ஒரு சாதகமாக தான் அமையும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியில் இந்த டைம் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மக்கள் நீதி மையம் லாஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் வாங்கின ஓட்டு ஆல்மோஸ்ட் 30,000 to 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ மக்கள் நீதி மையத்துக்கான ஓட்டும் இருக்குது, டிஎம்கேக்கான ஓட் பேங்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாக தான் கொடுக்கும். கோயம்புத்தூர் நார்த் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் அவங்க சர்வேல சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க தொகுதி மூவ் பண்ணுறாங்க. ஸோ அம்மன் கே அர்ஜுனன் அவர் 2014 அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணதுனால மீண்டும் இந்த தொகுதி அவருக்கு வரதுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ ஏடிஎம்கே அவர் மீண்டும் கொடுத்தாங்கன்னா டிஎம்கே அமையும். ஸோ அந்த தொகுதி வானதி சீனிவாசன் மாறுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான் நான் பார்க்குறேன். இது டஃப் பேட்டில் கிரவுண்ட் தான். ஸோ இதுல அலையன்ஸ் தான் டிசைட் பண்ணும். நம்ம இப்போ அடுத்த தொகுதி பத்தி பார்க்கலாம்.